அண்மை செய்தி, சாம்பியன்ஸ் கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. இந்தியாவுக்கு 6வது ஐசிசி கோப்பையை வென்று கொடுத்துள்ளார் ரோஹித் சர்மா. விவரங்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார் செய்தியாளர் சந்தானம். இனி நீங்கள் தொடரலாம். ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களுடைய கனவு என்பது மீண்டும் நிறைவேறியிருக்கிறது. 2023 ஒருநாள் உலகக்கோப்பையினுடைய தோல்விக்கு பின்பு இந்தியா எப்பொழுது ஒரு நாளில் உலகக்கோப்பை இல்லை ஐசிசி தொடரும் வெல்லும் அப்படின்ற கேள்வி என்பது மிகப்பெரிய அளவில் இருந்த நிலையில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 ஆண்டுக்கான தொடரை சாம்பியன் பட்டத்தை இந்திய அணி வென்றிருக்கிறது. முதல் முறையாக நடைபெற்ற சாம்பியன்ஸ் டிராஃபியினுடைய 2000 ஆண்டு நடைபெற்ற போது இதே நியூசிலாந்து அணிக்கு எதிராக இந்தியா தோல்வியை அடைந்து சாம்பியன்ஸ் டிராஃபியை வெல்ல முடியாமல் போயிருந்தாங்க. 2019 ஆண்டு இந்தியா முழுவதும் கொண்டாடக்கூடிய தோனியினுடைய இறுதிப் போட்டியாக அரையிறுதிப் போட்டியை நியூசிலாந்து அணி மாற்றியிருந்தது. இப்படி தொடர்ச்சியாக இந்திய அணிக்கு பல்வேறு ஐசிசி கனவுகளை தகர்த்த நியூசிலாந்து அணியை இந்திய அணி வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறது. நம்ம காட்சிகளை பார்க்குறோம். கிரிக்கெட்டை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரசிகர்களும் எப்படி கொண்டாடுவாங்களோ அதே மாதிரி சென்னையில் மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரையில் இன்று ஏற்படுத்தப்பட்ட அந்த ஸ்கிரீனிங் முழுவதை பார்க்குறோம். ரசிகர்கள் கொண்டாட்ட மனநிலையில் இருக்காங்க. 2023 உலகக்கோப்பை முடியும் போது இதே மெரினா கடற்கரையில் பல்வேறு ரசிகர்கள் கண்ணீரோடு வீடுகளை திரும்பியிருந்தாங்க. தற்போது கொண்டாட்டத்தில் சென்னை மெரினா கடற்கரையும் அதே போன்று பெசன்ட் நகர் கடற்கரை மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் கொண்டாட்டங்கள் தொடங்கியிருக்கிறது. இந்தியா முழுவதும் இந்தியாவினுடைய இந்த சாம்பியன்ஸ் டிராஃபியை கொண்டாட தொடங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்.